ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்குரிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு, இந்த ஜாதகர் வெளிநாட்டில் இருக்காருங்க. இதற்கான அமைப்பை பார்ப்போம். வெளிநாட்டில் இருக்கிறதுக்கு 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் மறைவு ஸ்தானங்கள். நம்ம இருக்கிற இடத்த விட்டு மறைகிறது தானே, அந்த அமைப்பு எடுத்துக்கிறோங்க. அப்ப 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் தான் அந்த சுபத்துவம் தான் வெளிநாட்டுக்கு அனுப்பும். இது மட்டுமா, சரராசிகள் மேசம், கடகம், துலாம், மகரம், இந்த வீடு வெளிச்சப்பட்டு அதனுடைய தசை நடந்தாலும் சரி, அந்த அதிபதிகளுடைய சுபத்துவம் தான். எல்லாமே சுபத்துவம், சுபத்துவ அமைப்புல இருந்தாலும் சரி, ராகு கேதுக்கள் தசை நடந்தாலும் சரி, அவங்க சரராசிகள் தொடர்பு கொண்டு அந்த அதிபதிகளோட தொடர்பு கொண்டா நிச்சயம் வெளிநாட்டுக்கு போவார்னு சொல்லிடலாம். இப்படி அமைப்புகள்ங்க. இதுல 3ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இப்படிலாம் சில சோழ மேதைகள் அப்படிதான் சொல்றாங்க. அனுபவத்துல பார்க்கணும். திரும்ப திரும்ப நான் சொல்றேன், ஜோதிட மூல நூல்கள் உண்டு. யார் எழுதுனதுன்னு இருக்கு கணக்கு. எழுதி 100 வருஷம் ஆயிட்டா உடனே மூல நூல்னு சொல்லிடுறதா? அது தரம் இருக்குல்ல. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியணும். நான்லாம் முதல்ல வெளியூர் போகும்போது ஜோதிட புஸ்தகமா வாங்கிட்டு இருப்பேன். 10 ரூபாய்க்கு தொங்கு பாருங்க, விளக்க நூல்கள், அதெல்லாம் வாங்கிட்டு வர்றது. அதாவது ஒரு வரியில் பதில்கள், உடனடி ஒரே நாளில் ஜோதிடம் பார்க்கலாம், இந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் அப்ப அது நல்லா தெரிஞ்சு. இப்ப பார்த்தோம்னா அது வேஸ்ட் பேப்பர், அப்படிதான் சொல்லணும். இப்ப மூல நூல்களை தவிர விளக்க நூல்கள் எழுதியிருக்காங்க. 3ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், அங்கே அந்த கிரகங்கள், அதுதான் வெளிநாட்டுக்கு குறிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படி சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? அவங்களும் சில ஜாதகங்களை பார்த்துருப்பாங்க. 3ஆம் இடம் வெளிச்சமா இருக்கும், 9ஆம் இடம் வெளிச்சமா இருக்கும், 11ஆம் இடம் வெளிச்சமா இருக்கும். ஆனா 8, 12 வெளிச்சங்களை தான் அவங்க பார்க்க மறந்துடுவாங்க. சரராசி தொடர்பு மறந்துடுவாங்க. அப்ப இயக்குறது நம்ம குறிஞ்ச சுபத்துவ பாவத்துவ அமைப்புல 8, 12 சரராசிகள் தொடர்பு, ராகு தசைகள் நடக்கும்போது அவர் வெளிநாட்டு போவார். கண்டினியூட்டா அங்கே இருப்பாரா, போயிட்டு வருவாரா சொல்லலாம். சரி, வெளிநாட்டுல இங்க இருந்து அங்க போய் நல்ல நிலையில இருக்காரா சொல்லலாம். இங்க இருந்து போய் அவஸ்தப்படுறாரா சொல்லலாம். வெளிநாட்டுக்கு போனதுக்கு இங்கேயே இருந்திருக்கலாம், இங்கேயே சம்பாத்தியம் பண்ணிக்கலாமேன்னு ஒரு மன கிளேசத்தை கொடுக்குறாரா சொல்லலாம். அது கிரகங்கள் தான். அப்ப 3ஆம் இட வெளிச்சமான சகோதரம், முயற்சி, தாம்பத்திய அமைப்பு, 9ஆம் இடம் தந்தையாருடைய அமைப்பு சொல்லணும், 11ஆம் இடம் லாபம், மூத்த சகோதரம், இப்படி அமைப்புகளை சொல்லணுங்க. தாரதோஷம் இருந்தா இளைய மனைவியை குறிக்கும். இப்படி உள்ள அமைப்புகள் இதுல பொருத்தக்கூடாது. அப்ப வெளிநாட்டுக்கு நிச்சயமான விதி 8, 12 மறைவு ஸ்தானம்ங்க. மறைவு ஸ்தானம் எங்க இருந்து அங்க மறைகிறோம். கடுமையா இருந்தா மேல இருந்து கீழே விழுவோம், போகும்போது கீழே விழுவோம், பொருள் நஷ்டமாகும். அது வெளிச்சமாயிட்டா அது என்ன பலன்? இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பை கொடுக்கும். மறைவு இங்க இருந்து மறைகிறோம். அப்ப வெளிச்சமா இருந்தா 8, 12 அந்த இடத்துக்கும் நல்ல தொடர்புகள் இருக்கணும். வெளிச்ச தொடர்புகள் சுபத்துவம். 8ஆம் அதிபதிக்கும் 12ஆம் அதிபதிக்கும் இருக்கணும். சரராசிகளும் தொடர்ச்சியா வரணும். ராகு ஜாதகத்துல யோகம் இருக்கணும். அவர் வெளிநாடு போனாருன்னா திரும்பி வரவே மாட்டாரு. எங்க உறவினர் ஒருத்தர் பெரியப்பா அமைப்ப சின்ன வயசுலயே ஒருத்தர் கூட்டு போறாங்க. அவரு இங்க திரும்பவே இல்லை, ஒரு முறை கூட வரல. அங்கேயே போய் அங்கேயே திருமணம் பண்ணி அங்கேயே குழந்தைகள் பற்றி அவங்களுக்கு சம்பந்தம் பண்ணி அங்கேயே காலாவதி ஆயிட்டார். இங்க வரவே இல்லை. அவங்க ஜாதகத்தெல்லாம் இப்ப இல்லை. அந்த ஒரு ஜாதகம் இருந்துச்சுன்னா இந்த குருஜை அப்படி சுபத்துவ பாவத்துவ விதி அப்படியே இருக்கும். இங்க உள்ள நான் சொல்றேன்ல, நான் இதை வச்சுதான் சொல்றேன். அந்த டிஸ்கனெக்ஷன் வருதா இல்லையாங்கிறத சுபத்துவ பாவத்துவ அமைப்பு தான் சொல்லணும். இதை சாரத்தை வச்சு எப்படி சொல்லுவீங்க? சந்திரனுக்கு சாரம் தசாபுத்தி கணக்கிடணும்ல. அந்த சரராசி வருதா, தசை வருதா, ராகு தசை வருதா கண்டுபிடிக்கிறதுக்கு சாரம் வேணும்ல. எந்த இடத்துல எதை பயன்படுத்தணும்னு தெரியணும். அப்பதான் அதை நம்ம பார்த்து சொல்ல முடியும். இப்ப இவருடைய அமைப்பை பார்ப்போம். லக்னாதிபதி 8ல இருக்காருங்க. 8 சரராசி. செவ்வாய் எங்கே இருக்காரு, சூரியன் எங்கே இருக்காரு. 12ஆம் இடம் வெளிச்சமாகுது. அந்த இடம் கொடுத்த சூரியன் எங்கே இருக்காரு. நிச்சயமா இவருக்கு வெளிநாட்டுல இருக்க சொல்லிடலாமா? 8ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா இவருக்கு அந்த சிந்தனை இருக்குமே. 8ஆம் இடம் வளர்த்தவங்க, இப்ப ராமநாதபுரம் பிறந்தது, இப்ப மதுரையில இருக்கேன், 40 வருஷம் ஆச்சு 8ஆம் இடம் வெளிச்சம் எனக்கு. விருச்சிக லக்னம், 8ல குரு, 12ல லக்னாதிபதியா இருக்காரு. அப்ப எனக்கு அந்த அங்க, அதாவது என்னுடைய விருப்பம்ங்கிறது வேற, அது ஆராய்ச்சி. ஆனா
அந்த வெளிச்சத்துக்கு தக்கன நான் வெளியூருக்கு வந்திருக்கேன், வெளி மாநிலத்துக்கு போல, வெளிநாட்டுக்கு போல. இது அமைப்பு. அப்ப 8ஆம் இடத்துல இவர் இருக்கும்போது சிந்தனை இருக்கும். இது சரராசி, லக்னாதிபதி சரத்துல இருக்காரு. இப்ப இந்த லக்னாதிபதி அங்க வலிமையான செவ்வாயோட இருக்காரு, சரராசி அதிபதியோட இருக்காரு. இந்த இடத்துல செவ்வாய் தோஷம், செவ்வாய் புதனுடைய இணைவுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல தன்மைகள் எடுக்கணும். 12ஆம் இடத்துல சந்திரன். சரியா? அடுத்து பாருங்க, சரராசிக்கு சனியின் பார்வை இருக்கு, குருவின் பார்வை இருக்கு. அவர் நீண்ட நாள் இருக்க மட்டும் வந்துட்டு போவாரு, அவரே ஒத்துக்கிட்டாரு. அடுத்து 12ஆம் அதிபதி சூரியனே சரராசிக்கு போயிட்டாரு. 8ஆம் இடமும் சரராசி அங்கேயே இருக்கு, புதனும் அங்கேயே இருக்காருங்க, வெளிச்சம். சரியா? இதுதான் இவரு அந்த வெளிநாட்டுல இருக்கு. அதே மாதிரி சரராசி அதிபதிக்கும் இங்க வந்து வெளிச்சம் இருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம். எங்க இருந்தாலும் சரராசியின் அதிபதிக்கு வெளிச்சம் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம அப்படியே அந்த சுபத்துவ பாவத்துவத்தை அப்படியே சேர்க்கணும். சேர்க்கும் பொழுது பலன்கள் அற்புதமா வரும். இப்படித்தாங்க அந்த அமைப்பு. அதே மாதிரி மகர இந்த சரராசியோட அதிபதியும் சுக்கிரனுடைய வீட்டுக்கு உச்சம்ங்கிறது நம்ம அது வேற கான்செப்ட், அந்த சுபத்துவமா இருக்காரு, பாவத்துவம் இல்லை. இப்படிலாம் செய்யும் பொழுது அது சம்பந்தமான தசாபதிகள் வரும்பொழுது கண்டிப்பா அவர் வெளிநாட்டுல இருப்பாருன்னு உறுதியா சொல்லிடலாம். இதெல்லாம் ஜாதகத்தை நிரூபிக்கிற விஷயம். இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போறதுதான் அந்த காலத்துல யாரோ ஒருவர் போனாரு, இப்போ இது வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு, எல்லாருமே வெளிநாடு தான். அந்த அமைப்புல வந்து கண்டிப்பான முறையில் இதையும் நிரூபிக்கலாம் ஜாதகத்துல. இவர் எங்கே இருக்காரு அப்படிங்கிற அமைப்பை சொல்லலாம், தசாபதியை பார்த்து சொல்லணும். அவர் டிஸ்கனெக்ஷனா இங்க வந்துகிட்டு இருப்பாரு, ஆனா வெளிநாட்டுல இவர் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த எடுத்தோட சொல்ல வெளிநாட்டு அமைப்பு இருக்குன்னு போயிருந்தாருன்னா ஆமான்னு தான் சொல்லுவாங்க. திருப்பி வந்துட்டாராங்கிறது அடுத்தது. ஆக ஆதித்ய குருஜி ஐயாவுடைய அவர்களுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புல பலன்களை தெளிவாக நான் எடுத்து வைக்கிறேன். அதுலதான் பலன்களே இருக்குது. இப்ப இங்க உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளி மாநிலத்தில் உள்ள நண்பர்கள், வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாம் தெரியும். நிறைய பேர் பாக்குறாங்க, ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு அடுத்தடுத்து பாக்குறாங்க. ஏன் பலன்கள் வந்து சுபத்துவ பாவத்துப்படி இருக்கிறதுனால அவங்கள ஒரு ஜாதகத்தை அவங்க குணத்தை சொல்றேன், அப்பா எப்படி இருப்பாரு, அம்மா இருப்பாருங்க தரத்தை சொல்றேன். இவர் இப்ப வேலை அமைப்புக்கு சொல்ற ஒரு துணை அமைப்பான். 10ஆம் இடமும் 6ஆம் இடமும் வெளிச்சமா இருந்தா 6க்கு 5 10, 10க்கு 9 6, இது கனெக்டிவிட்டி. 6ம் 10 வெளிச்சமா இருந்தா நிச்சயம் அவர் வந்து வேலையில இருப்பாரு. தசாபதிகள் சரியில்லை அப்படின்னா கொஞ்ச நாள் கொஞ்சம் டவுன் ஆவார், மறுபடி நம்ம வந்து அந்த வேலை அமைப்புக்கு போயிடுவார். தசாபதிக்கு தக்கன வேலைகளை மாறலாம். அது 10ஆம் இடத்தோட நிலையை வச்சு சொல்லணும். அடிப்படை வலுதான் முக்கியம். அடிப்படை வலுவை வச்சுதான் நம்ம பலன் எடுக்கணும். எல்லாத்துக்கும் லக்னாதிபதி வலுவா இருக்கணும். அதனால வெளிநாட்டு அமைப்பிற்கு தீவிரம் விளக்கியிருக்கேன். என்னிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பார்க்க எவ்வளவு இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து நீங்க இந்த நுணுக்கமான வீடியோக்களை பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிடம் வந்து ஓரளவு தெரிஞ்சிருச்சுன்னா அதுல உள்ள சந்தேகங்களுக்குமே இந்த என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் பதில் இருக்கு. ஒவ்வொன்றுலையுமே தேடி பாருங்க, 1000க்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால் இந்த திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப்ல ஆன்லைன்ல ஜாதகம் பார்க்கலாம். கட்டண முறையில் தெளிவாக கிரக விளக்கத்தோடு பதில் சொல்வேன். எடுத்தவொடனே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாலும் மற்ற விஷயங்களும் நம்ம வந்து சொல்றதுனால ஜோதிடம் ஜோதிடம் இருக்கும். ஜோதிடம் வளர்ந்தாத்தான் நமக்கு நல்ல பழப்போடும். நம்ம மட்டும் நல்லா இருந்தா பார்த்தாது, எல்லா ஜோதிடரும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு கடவுள் நம்ம இருக்கிறவங்க ஜோதிடமே இல்லைங்கிறாங்க பாருங்க. அவங்க கருத்தையெல்லாம் நம்ம புறந்தள்ளணும்னா ஜோதிடம் வளரணும். உண்மையான ஜோதிடத்தை பார்த்துக்கிறணும். பழைய விஷயத்துல நம்ம வந்து இந்த நட்சத்திர தோஷம், செவ்வாய் தோஷம் அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடையாது. அப்ப நட்சத்திர தோஷம் சுத்தமா கிடையாது, செவ்வாய் தோஷம் எல்லாத்துக்கும் கிடையாது, இருக்கு. அதையெல்லாம் பார்த்து இருக்கு. அப்படிப்பட்ட உண்மையான ஜோதிடத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும். அடுத்தடுத்து வீடியோவை பாருங்க. ஜோதிடத்தை நன்றாக உணருங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.